இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ அழகான இடங்கள் இருந்தாலும் பூமி தான் நமது வீடு. உயிர்கள் நிறைந்த ஒரு நீல நிற சொர்க்கம். உலகின் மிக உயரமான மலையான இமயமலை முதல் கடலில் இருக்கும் துடிப்பான பவளப்பாறைகள் வரை பூமி பிரபஞ்சத்தின் மிகவும் அற்புதமான ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமி மட்டும்தான் இருக்கா, இல்லனா நமது பூமி மாதிரியே இந்த பிரபஞ்சத்தில் பல உலகங்கள் இருக்கா? இந்த உலகத்தில் பூமி மாதிரி பல இடங்கள் இருந்தாலும் நமது பூமி மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் தனித்துவமான ஒரு இடமா இருக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் பார்க்கவிருக்கும் எக்ஸோ பிளானட், அதாவது வெளிப்புறக்கோள், அந்த பதில்களில் சிலவற்றை கொண்டிருக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸோ பிளானட் நமது சூரியனை போன்று ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருவதால் அது வாழக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த மர்மமான உலகத்திற்கு பயணம் செய்வது சாதாரண விஷயம் இல்ல. ஏறக்குறைய 1800 ஒளியாண்டு தொலைவில் இருக்கும் இந்த கிரகத்திற்கு போகணும்னா இப்போ நமது தற்போதைய அதிவேகமாக செல்லக்கூடிய பார்க்கர் சோலார் ப்ரோப் மின்கலம் போகக்கூடிய ஸ்பீட்ல போனா கூட அந்த கிரகத்திற்கு செல்ல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். ஆனா அதிர்ஷ்டவசமா நாம் சொந்தமாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா ஒளியை விட வேகமா பயணிக்க முடியும். அதனால கண்ணியமைக்கிற நேரத்துல அந்த கிரகத்திற்கு போயிடலாம். சரி, இப்போ நீங்க என்னோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பயணிக்கிறீங்க, அதனால உங்களோட பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் கெப்லர் 452b. இங்க நீங்க கவனிக்கக்கூடிய முதல் விஷயம், நமது பூமி மாதிரியே இந்த கிரகமும் இருக்கு. இந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா நீல பெருங்கடல் மற்றும் ஏரிகளால் மூடப்பட்டிருக்கு. கெப்லர் 452b இல் நீர் திரவ வடிவில் இருக்க காரணம் இந்த கிரகம் அதன் சொந்த நட்சத்திரத்தை சரியான தூரத்துல சுற்றி வருவதுதான். இந்த கிரகம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வெளிப்புற கோள்களில் வாழ்வதற்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய கிரகமா இருக்கு. சரி, இந்த மர்மமான உலகத்துல அப்படி என்னதான் அதிசயம் இருக்கு? இந்த தொலைதூரத்தில் இருக்கும் கிரகம் வாழ தகுதியான மண்டலத்திற்குள் உருவானது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 385 நாட்களுக்கும் ஒரு முறை அதன் சொந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது. இது நமது பூமி நாட்களை விட சற்று நீளமானது. இந்த கிரகத்தின் விட்டம் நமது பூமியை விட 1.6 மடங்கும் நிறை தோராயமாக 5 மடங்கு அதிகமாகவும் இருக்கு. மேலும் ஆக்டிவான எரிமலைகளும் பரந்த சமவெளிகளும் உயரமான மலைகளும் அடர்த்தியான வளிமண்டலத்தையும் கொண்டு இருப்பதால் இந்த கிரகத்தின் மேற்பரப்பு வாழ சாத்தியக்கூறு கொண்டதாக இருக்கிறது. கிரகத்தின் நிலைமை சரியாக இருந்தால் மற்றும் சரியான ரசாயன கட்டுமான தொகுதிகள் இருந்தால் இந்த உலகின் மேற்பரப்பு விசித்திரமான அறியப்படாத உயிரினங்களை கொண்டிருக்கலாம். கெப்லர் 452b இன் சொந்த நட்சத்திரம் உண்மையில் நமது சூரியனை விட 1.5 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 150 கோடி ஆண்டுகள் பழமையானது. எனவே இங்கு அறிவார்ந்த உயிரினங்கள் உருவாகி இருந்தால் அவை நம்மை விட 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கலாம். அதனாலதான் வானியலாளர்கள் இந்த எக்ஸோ பிளானட்டிற்கு கோரசன்ட் அப்படின்னு செல்ல பெயர் வச்சிருக்காங்க. இது ஸ்டார் வார் படங்களில் வரும் கேலக்டிக் பேரரசின் தாயகத்தின் பெயர். அதாவது இந்த கிரகம் பரந்த பெருநகரத்தால் முழுமையாக மூடப்பட்ட ஒரு கிரகம். அடிப்படையில் பல்வேறு நிலைகளை கொண்ட ஒரு மாபெரும் நகரம் இந்த கிரகத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் இந்த கிரகத்திற்கு கோரசன்ட் கிரகம் அப்படின்னு செல்ல பெயர் வச்சிருக்காங்க. கற்பனையா எதிர்காலத்தில் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளை கண்டுபிடித்து அத்தகைய அந்நிய நகரங்களை ஆராயும் திறன்களை கொண்டிருந்தாலும் இந்த கிரகத்தில் இறங்கி ஆய்வு செய்வது மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னா கெப்லர் கிரகத்தின் மேற்பரப்பு ஈர்ப்பு விசை நமது பூமியை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். இதனால் இங்கு நடப்பதும் குதிப்பதும் ஓடுவதும் வேலை செய்வதும் நமது பூமியை விட 2 மடங்கு கடினமா இருக்கும். இந்த கிரகம் நமது கிரகத்தை போல் பல ஒற்றுமைகளை கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கண்டுபிடித்த இந்த கிரகம் நம்முடைய கிரகத்தை விட 1.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதனால் கெப்லர் 452b கிரகமானது அதன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து 10% அதிக ஆற்றலை பெறலாம். ஏன்னா இந்த கிரகத்தின் சொந்த நட்சத்திரம் நமது சூரியனை விட 150 கோடி ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அப்படிங்கறதால அந்த நட்சத்திரம் மெல்ல மெல்ல விரிவடைஞ்சிட்டு இருக்கு. அதோட இந்த நட்சத்திரம் அதிகப்படியான சோலார் பிளேட்ஸை வெளியிடுவதால் இந்த கிரகம் நமது பூமியை விட 10% அதிகமான வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நட்சத்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட சோலார் பிளேட்ஸ் இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை அழித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த கிரகத்தின் வலிமையான ஈர்ப்பு விசை வளிமண்டலத்தை இழுத்து பிடித்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அதோட இந்த கிரகத்தின் வளிமண்டலம் இன்று நாம் பார்க்கும் நமது அண்டை கிரகமான வீனஸை போன்றும் இருக்கலாம். ஒருவேளை இந்த வெளிப்புற கோள் ஒரு நீல சொர்க்கமாக இல்லாமல் ஒரு நரக கிரகமாக கூட இருக்கலாம். இது ஒரு கற்பனையான பயணம் என்றாலும் இங்கு வேறு என்ன இருக்கக்கூடும் என்று கற்பனையை இந்த கிரகம் தூண்டுகிறது. தொழில்நுட்பம் மேம்பட்டு அந்த கிரகத்தை முழுமையாக ஆய்வு செய்யும் வரை அந்த
அந்த கிரகம் ஒரு மர்ம கிரகமாகவே இருக்கும். கடைசியா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். பிரபஞ்சத்தின் அதிசயத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அறிவார்ந்த உயிரினங்களை வளர்த்தெடுக்கும் திறன் கொண்ட ஒரே கிரகம் நமது கிரகம் மட்டும் தானவா? இல்லனா நம்மை போலவே அறிவார்ந்த உயிரினங்களை வளர்த்தெடுக்கும் திறன் கொண்ட கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கிறதா? எது எப்படியோ இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது. அதனால் நான் பந்தயம் கட்டுவேன், நமது பூமியை போன்று நீல கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கின்றன. மேலும் அந்த கிரகங்கள் நாம் கண்டுபிடிக்க காத்திருக்கின்றது. நம்மை போன்றே இந்த பிரபஞ்சத்தில் அறிவார்ந்தவர்கள் இருந்தால் அவர்களும் நம்மை கண்டுபிடிக்க காத்து கொண்டிருப்பார்கள்.